இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து இந்த ஈவில் எனர்ஜியெல்லாம் அழிக்க உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஈவில் எனர்ஜியோட அந்த சோர்ஸ் வந்து டிராஸ்டிக்காக வந்து கம்மியாகிறது வந்து இந்த சைட்னஸ் பார்த்துட்டு எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ ஹீரோ வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஈவில் அழிக்கணுன்ட்டு எந்த விதமான அது அவசியமே கிடையாது. இது மூலம் அவருக்கு எந்த விதமான பவருமே வந்து கிடைக்க போகிறது கிடையாது. இதுக்கு வந்து ஹீரோ வந்து அவ்வளோ மெனக்கெட்டு போய் அங்கே நின்றுட்டு அந்த ஈவில் எனர்ஜியில் கொண்டுட்ருக்காரு. எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குதுன்னா, ஏன் வந்து ஹீரோ வந்து ஹியூமானிட்டி ஆன்செஸ்டராக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கு அந்த கரண்ட் ஹெட் இருந்துட்டு, இங்கே பேர் கொஞ்சம் வாயை மூடிட்டு நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜோக்கில் அடிக்காத, அவன் கண்டிப்பாக வந்து ஹியூமானிட்டி ஆன்செஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அதே சமயத்தில் அங்கே இருக்கிற எல்லா ஆத்மாக்களோட எனர்ஜியுமே வந்து ஹீரோ தன்வசமாக்கியிருப்பார். மேக்ஸிமம் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஹீரோ வந்து தன்வசமாக்கிட்டு வந்து வெளியே வந்துருப்பார். இல்லை சில காயங்கள் வந்து ஹீரோக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். அப்படி ஏற்பட்டுருக்கும்போது ஹீரோ வந்து ஹீலிங் போர்ஷன் ஊற்றி வந்து அந்த விஷயத்தையெல்லாம் ஹீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது போய் கேட்பேன், எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டி தான் கோ, நீ வந்து ஹியூமானிட்டி ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் வந்து ஹியூமானிட்டி ஆன்செஸ்டர் கிடையாது. உண்மையிலேயே ஹியூமானிட்டி ஆன்செஸ்டருங்கிறது வந்து ஒரு புனிதமான ஆத்மாவை கொண்டவர். அவர் எப்பவுமே வந்து மக்களை வந்து நல்ல நிலைமையில் வந்து நடத்துவார். அது மட்டும் இல்லாமல் ஈவில் எனர்ஜியெல்லாம் வந்து அழிச்சிக்கிட்டு அவர் வந்து எப்பவுமே தர்மத்தை நிலைநாட்டுறவர். அதனால் அவரை மாதிரி உன்னதமான ஒரு ஆத்மாவோடையெல்லாம் போய் என்னெல்லாம் கம்பேர் பண்ணாத, புரியுதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இவன் இப்படி சொல்ல அந்த பக்கம் அவளுக்கு வகுத்தறிச்சல் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவர் வந்துட்டு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி கூடிச்சதே வந்து டிமாண்ட் இன்கேட்டர் வந்து இங்கே வந்துடுவான். ஏன்னா இந்த மாதிரி எப்பப்போல்லாம் மேஜராக டிஸ்பிள்ஸ் எல்லாம் கேதராகி இந்த மாதிரி ஹண்ட்டுக்கு வந்து வர்றாங்களோ அப்போ வந்து இந்த டிமானிக் எம்பரர் வந்து வர ஆரம்பிச்சிடுவான். நீங்கள் தான் வந்து அவனோட எதிரிங்கோசரம் உங்களையும் கூட தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், எதுக்கு கொஞ்சம் சூதானமாக இருங்க கரண்ட் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வந்து கடுப்புலேயே வந்து அங்கேருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் உனக்கும் அவளுக்கு அதாவது நடக்குதா, எனக்கு என்ன தெரியாமல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கே சொல்லிகிட்டு இருப்பார். அதே சமயத்தில் இந்த இடத்துக்கு வந்து நிறைய டிஸ்பிள் வந்திருப்பாங்க. அதில் வந்து அகாடமிக்லேருந்து வந்திருப்பாங்க. அதில் வந்து ஹோலி அகாடமின்ட்டு ஒரு அகாடமி இருக்குது. அதுலேருந்து வந்தான் இந்த இவன் வந்துட்டு அங்கே இருக்கிற ஈவில் எனர்ஜிலாம் வந்து அழிச்சிட்ருக்கு. அங்கே வந்து இவனை செட் ஆஃப் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் ஃபீமேல் டிஸ்பிள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவனுக்கு எல்லாமே வந்து இவனை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்ட்டு போந்துட்டுருக்க. இவன் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, நீங்கள் வந்து கவலைப்படாமல் என் பக்கமே இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து பெருமை பீத்திட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஹீரோ வந்து லோ ஓல்ட்லேருந்து கூட்டு வந்தார் ஒரு மெய்டு, அவளும் வந்து அங்கே தான் இருப்பாள். அவள் வந்து அவளுமே எனர்ஜி வச்சு அந்த ஈவில் எனர்ஜியெல்லாம் போட்டுட்ருக்க. இவனுக்கு என்ன ஒரு டவுட்னா வந்து இவன் வந்து அசால்ட்டாக வந்து அது எல்லாத்தையும் போடுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக்ஸ், மார்ஷியல் டெக்னிக்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக இருக்கிற டிஸ்பிளை விட கொஞ்சம் வந்து அது வேறுபட்டுருக்கும். இவனுக்கு வந்து அந்த க்யூரியாசிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே வந்து இவனுக்கு ஒரு கண் பார்த்தோன்னே வந்து அவள் அழகை வந்து மெய் செலுத்து போய் அவகிட்ட போய் பேச போனோன்னே வந்துட்டு அங்கே ஒரு ஈவில் எனர்ஜி வரும். அதை போட்டு தள்ளிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஹோலி அகாடமிலுக்கு தான் வந்துடுறேன், நீங்கள் வந்து என் கூட வர்றீங்களா, உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ரெண்டு பேருமே வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிவிட்டு ஒரு குட் ரிலேஷன்ஷிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை தேவை கிடையாது, நீங்கள் வந்து உதவி பண்ணணும்னு நினச்சதே ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் நான் வந்து தனித்து தான் போகிறதுக்கு ஆசைப்படணும்னு சொல்லிட்டு அவள் தனியாக வந்து அங்கேருந்து போயிடுவேன். போனதுக்கப்புறம் இவன் என்னென்னா, இவ்வளோ நாட்களில் வந்து எந்த பொண்ணுமே வந்து நான் பேசி வந்து மயங்காமல் இருந்ததே கிடையாது, இவன் யாருன்னே தெரில, அதனால தான் வந்து எனக்கு இன்னுமே வந்து அவன் மேலே அட்ராக்ஷன் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் அவன் மனசுக்குள்ள இன்னும் ஆத்மா இருந்துட்டு, இந்த மாதிரி அவன் வந்து உங்கள்கிட்ட கேட்டானே அவனோட உடம்பு எப்படின்ட்டு உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியும் அவனோட ஃபிசிக் வந்து நார்மலான ஃபிசிக்கை விட கொஞ்சம் வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ தெரியுது இல்லை, அப்போ போய் அவனை கன்சியூம் பண்ணு, அவனை நீ சாப்பிட்டீன்னு வையேன் உன்னோட பவரில் எக்கச்சக்கமாக எங்கேயோ போயிடும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ இவ்வளோ பெருசாக வந்திருக்கிற, அது மட்டும் இல்லாமல் ஆன்சியன்ட் டிமானிக் சக்திலேருந்து ஒரு எல்ட்ருன்னு வேறு சொல்கிற, ஆனால் மூளையை முட்டியிலே வச்சுருக்கிற, அவன் வந்து தனியாக வந்துருக்கிறான், குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க உனக்கு தெரில, இப்போ அவன் வந்து என் மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான், இப்போ மட்டும் நான் அவனை போய் போட்டு தரலன்னா எல்லா சந்தேகமும் என் பக்கம் திரும்பாது, இதுவே வந்து என்னோடய ஸ்டோரியே வந்து எண்டாகிறதுக்கான ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிடும், புரியுதா, கொஞ்சம் கம்முன்னு எனக்கு எப்போ என்ன பண்ணணுன்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதே சமயத்தில் அவன் வந்து கொஞ்சம் வலிஞ்சு பேசிகிட்டு இருக்கும்போது இவன் வந்து அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது இவன் வந்துட்டு இந்த மாதிரி நான் அந்த ஃபீமேலை போய் வந்து கூட்டிகிட்டு வரேன், அவன் தனியாக சுற்றி எங்கேயாவது டான்ஸரில் மாட்டிக்க போகிறா, நீங்களாம் இங்கே இருங்க இந்த பிக் பிரதர் வந்துருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கு. அவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே அந்த பொம்பளை கட்ட என்னதாக இருந்தில்ல இப்படி பின்னாடியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் போய் பின்னாடியே போயிட்டுருப்பான். அதே சமயத்தில் அந்த அவன் வந்து அங்கேயும் இங்கேயும் மாறி போவான். இவனுக்கு வந்து அந்த ட்ராக்ஸை வந்து இவனால் பின்பற்ற முடியாது. கடைசியில் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவான், எங்கடா போய் தொலைச்சா, நான் கரெக்டாக தானே வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு இருள் சக்தி வந்து சூழ ஆரம்பிச்சோன்னுமே வந்துட்டு, என்னடா இந்த இடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தது, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுவார். ஏய் கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாண்டா தம்பி நான் தான்,
நீ வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற போல், அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃபிசிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குடா, நான் கொஞ்சம் இது டேஸ்ட் பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட எனர்ஜி பூரா உறிஞ்சே வந்து சாகடிச்சிடுறாரு. உரியும் போது அவனோட மெமரிஸுமே வந்து ரீட் பண்ணியிருப்பார். ரீட் பண்ணும்போது ஹீரோவோட மெய்ட் இருக்கிறது வந்து இவனுக்கு தெரிய வருது. இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா, ஆக்சுவலாக அந்த செக்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட மெமரிஸ் வச்சு பார்த்தா அவனோட டெக்னிக்கலாக வந்து கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து டிமானிக் ப்ராக்டிஸராக தான் இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவன் வந்து டிமானிக் ப்ராக்டிஸராக இருப்பான்னு சொல்லிட்டு. சரி அதையும் பார்ப்போமே கழுதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து இப்போ அவளை தேடிட்டு வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்க. அதே சமயத்தில் இவனை வந்து போடுத்தல்னால ஹீரோ அதை வந்து அந்த பொம்பளை தான் போடுத்தல்னான்னு சொல்லிட்டு இவங்க குரூப் ஆஃப்ல இருந்த ஒரு ஃபீமேல் டிஸ்பிள்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அங்கே ஒரு பெரிய தலைக்கட்டு மாதிரி இருப்பான், அதுலேயே வந்து கொஞ்சம் சீனியர் மாதிரி அவன் வந்து இந்த மாதிரி பிரதரை போய் தேடலன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இவங்க தேடத்த ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவனோட சடலத்தை வந்து பார்த்துறாங்க. பார்த்தோன்னே வந்து அவனுக்கு தெரிஞ்சிருது இது வந்து நார்மலான மெத்தடில் வந்து இவனை சாகடிக்க கிடையாது, இவனை வந்து உள்ளே இருக்கிற எனர்ஜியெல்லாம் உறிஞ்சி சாகடிச்சிருக்கிறாங்க. இப்படி எனர்ஜி வந்து உறிஞ்சி சாகடிக்கிறாங்கன்னா அது வந்து டிமானிக் ப்ராக்டிஸர்னால தான் முடியும். ஏன்னா எனர்ஜி வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தேவைப்படும். இவன் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து இறந்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் யாரை ஃபாலோ பண்ணிட்டு போனான்னு சொல்லி சொன்னீங்க, அவள் வந்து ஒரு பொம்பளை சார், அவள் வந்து எந்த செக்ட்டுக்குமே வந்து சொந்தமானவ கிடையாது, அவள் வந்து ஜஸ்ட்டு ஒரு தனித்து வந்து இருக்கிற ஒரு ப்ராக்டிஸர் கல்டிவேஷர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சார் இவ்வளோ அவளை இப்போவே தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மாதிரி இன்னொரு டிமானிக் ப்ராக்டிஸர் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. கடைசியில் அவளை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. தேடி கண்டுபிடிச்சோன்னே வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி, எங்கள் பிக் பிரதர் சீனியர் வந்து உனக்கு என்ன பண்ணார், அவர் ஜஸ்ட்டு வந்து உன்னை ப்ராடக்ட் தானே பண்ண ட்ரை பண்ணார், நீ வந்து அநியாயமாக உன்னோட டிமானிக் எனர்ஜியை வச்சு அவரை கொண்டுட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க, நான் எங்கடா வந்து அவனை கொண்டேன், நான் பாட்டுக்கு சிவனேன்ட்டு தான்டா இருக்குது, நீங்கள் தான்டா திடீர்னு குரூப்பாக சேர்ந்து வந்து என்னை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறீங்க, நானாடா அவனை ஒன்று ஃபாலோ பண்ண சொன்னேன், அவனாக ஃபாலோ பண்ணி வந்து செத்ததுக்கு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த சும்மா அந்த நொன்ன சாக்கில் சொல்லிகிட்டு இருக்காது, நீ தான் வந்து கண்டிப்பாக அவனை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து கொள்ளலை, எனக்கு பின்னாடி எந்த செக்ட்டுமே இல்லை எந்த மாஸ்டருமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அகாடமிலேருந்து வந்தவங்கலாம் என்னை புள்ளி பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நாங்கள் எல்லாருமே வந்து உன்னை புள்ளி பண்ணல, ஆனால் அதுக்கு பதிலாக வந்து நீ ப்ரூவ் பண்ண, நீ வந்து கொள்ளிலின்னு சொல்லிட்டு, சரி எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னோட சி ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணு, அதில் நான் சர்ச் பண்ணுறேன், சர்ச் பண்ணால் தெரிஞ்சிருமில்ல யார் சாகடிச்சாங்க, நீ வந்து சாகடிக்கலையே, நான் ஜஸ்ட் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து சி ஆஃப் கான்சியஸ்னெல்லாம் வந்து நான் ஓப்பன் பண்ணி நீ பார்க்குறதெல்லாம் உங்கள் கனவுலையும் கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சி ஆஃப் அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து ஒரு செல்லுக்கு மெமரி கார்டு மாதிரி, அதில் வந்து இவள் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணா, இவள் பாடி டைப்பு, இவளோட இன்னொரு ஆத்மா, இவள் கட்டுக்கு வச்சுக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து, டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸு, கல்டிவேஷன் மெத்தட் எல்லாமே வந்து அந்த சி ஆஃப் அந்த கான்சியஸ்னஸில் வந்து இவன் செக் பண்ணானா அது அப்போ வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவன் வந்து இருந்துட்டு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் செத்தாலுமே வந்து இது நான் என்னோடய சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு ஈடாகாது, நான் வந்து இதெல்லாம் ஓப்பனே பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் வந்து டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நீ ஓப்பன் பண்ணல, நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் வெப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதே சமயத்தில் அங்கே ஹீரோவுமே வந்து எல்லாருமே ஹீரோ பார்த்ததுமே வந்து அவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அப்போத்துலேருந்தே வந்து டிமானிக் ப்ராக்டிஸர் வந்து கொண்டுகிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வந்து பேர் புகழெல்லாம் வந்து இங்கே வரைக்கும் பழகி இருக்கும். இன்னுமே வந்து இப்போ இம்மோர்டல் வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஹீரோவோட பேர் வந்து சகஜமாக தெரிகிற அளவுக்கு ஹீரோ வந்து ஒரு பாப்புலராக இருந்தான். ஹீரோட பவரை பார்த்தும் வந்து அங்கே சில பேர் எல்லாம் பயப்படுவாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி டிமானிக் ப்ராக்டிஸர் இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லி நான் கேள்விப்படுத்த அந்த நியூஸை வச்சுட்டு அவசரமாக வந்தேன், எங்கடா அந்த டிமானிக் ப்ராக்டிஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து தச்சையில் அவரோட மெய்டை பார்த்துருவார். மெய்டை பார்த்தோன்னே, ஏய் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் வந்து எனக்கு கிடச்ச நியூஸ் என்னென்னா வந்து நீ எப்போ அந்த செக்ட் விட்டு வந்துட்டேன், நீ வந்து இந்த நிலத்தில் என்னை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நினச்ச மாதிரியே வந்து நீ இங்கே இருந்துட்டு, ஆனால் நீ ஏன் வந்து டேரெக்டாக இங்கே வந்த, என்னை பார்க்க வந்திருக்க வேண்டியதானே, நான் வந்து உன்னை சேஃப்டியாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க எல்லாத்துக்கும் வந்து இவளுக்கு எப்படி யங் மிஸ்டர் குவோ தெரியும், இது வந்து உண்மையிலேயே ட்ரபிள்ஸமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, சரி எங்கே இந்த டிமானிக் ப்ராக்டிஸர் டிமானிக் ப்ராக்டிஸர் வந்து அப்போ இவனு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை மாஸ்டர் குவோ நீங்கள் வந்து தப்பாக முடிஞ்சிட்டு இருக்கிறீங்க, இது ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னை ஃபாலோவராகவே இருந்தாலும் கூட டிமானிக் ப்ராக்டிஸர்னால் நான் வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள பனிஷ் பண்ணத்தான் செய்வேன், நீ உன்னோட சி ஆஃப் கான்சியஸ்னஸோ ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அந்த வார்த்தைக்கு வந்து அவங்களாம் மறுப்பு வந்து தெரிவிக்க முடியாது. அவன் வந்து ஓப்பன் பண்ணிடுவா. ஆக்சுவலாக அந்த ஓப்பன் பண்ணாலுமே வந்து அது சர்ச் பண்ணால் தான் வந்து அவனுக்கு விஷயமெல்லாம் தெரிய வரும். அவன் வந்து சர்ச்சே பண்ண மாட்டான் ஹீரோ மேலே இருக்கிற பயத்தினால. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு
ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா இவளோட மாஸ்டர் நான் தானே, நானும் வேணால் என் சிஎஃப் கான்சியஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறேன், ஏன் அவன் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை மாஸ்டர் நாங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து அவங்க உங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஒரு ஆள்னு வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி உண்மையிலேயே அவள் டிமானிக் ப்ராக்டிஸராக இருந்தால் அவளை நானே பனிஷ் பண்ணுவேன். ஆனால் இதுவே நீங்கள் வந்து உங்கள் சுயநலத்துக்காக வந்து ஏதோ ட்ரிக் பண்ணி அவளை வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாத்தோட சாபமே வந்து என் கையில் தான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மிரட்ட, அதில் வந்து இவளுமே வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிடுறா. அவங்க எல்லாருமே வந்து ஹீரோ மேலே இருக்கிற பயத்தில் வந்து அங்கேருந்து விழுந்தடிச்சு வந்து ஓடிடுவாங்க. அதே சமயத்தில் இப்போது ஹீரோவும் அவளும் வந்து போயிட்டு இருக்கும்போது அவன் என்ன கேட்குறான், இந்த மாதிரி உண்மையிலேயே வந்து நான் டிமானிக் ப்ராக்டிஸராக வந்து இருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறேன், நான் வந்து ஜஸ்ட் இந்த கேஸுக்கு தான் வந்து கேட்குறேன், நான் உண்மையிலேயே டிமானிக் இன்கெட்டரோட ஒரு ப்ராக்டிஸராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக வந்து அப்போ அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வந்து உன்னை கண்டிப்பாக நான் போட்டு தள்ளிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து சோகமாயிடுவா. ஆனால் ஹீரோ வந்துட்டு கவலைப்படாத, உன்னை என்னதான் போட்டு தள்ளி இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி எனக்கு நெருக்கமானவங்க இல்லாத உலகத்தில் வந்து என்னாலையுமே வந்து இருக்க முடியாது, ஸோ நான் சூனாக நானுமே வந்து உன் பின்னாடியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. அதில் வந்து இவளுக்கு லைட்டாக கொஞ்சம் ஹாப்பியாகுது. அதே சமயத்தில் இப்போ சீனம் கட்டை வேறு ஒரு இடத்துல காட்டுறாங்க. வேறு ஒரு இடத்துல வந்து ஒரு யங் மாஸ்டர் பாடி வந்து ஒருத்தன் வந்து அவேக்கன் ஆகிறான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் தான் வந்து பாஸ்ட்டில் டிமானிக் எம்பரரோட ஒரு சன். அதாவது டிமானிக் எம்பரர்னு வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அதில் வந்து ஒரு எம்பரரோட சன்னு தான் அவன். இவன் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிச்சுட்டு வந்து இருந்திருப்பான். அவளை வந்து ஃபஸ்ட் நைட்டில் வந்து இவன் போடலான்னு பார்த்தா அவன் வந்து கத்தி எடுத்து இவனை போட்டுருவான். ஸோ இப்படி வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷம் கழித்து அவன் திரும்பவும் வந்து இவன் சோல் வந்து இந்த உடம்புல வந்து திரும்ப வந்திருக்கும். இவன் வந்துட்டு நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த இப்போ கரண்ட்டில் இருக்கிற டிமானிக் கிளானோட ஒரு எம்ப்ரஸ் அவளை வந்து இவன் பழி வாங்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்க. அப்போ அதே சமயத்தில் சீனம் கேட்டாயி அகாடமியில் வந்து வெளி உலகத்தில் இருக்கிற டிசபிள்ஸ் எல்லாமே வந்து இப்போ டேலண்டான டிசபிள் வந்து செலக்ட் பண்ணி வந்து அவங்க செக்ட்டுக்கு வந்து சேர்த்துறது வந்து ஒரு வழக்கம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு 51 வயசான ஒரு கிழமை வந்து வரும்போது இந்த மாதிரி நீ எல்லாம் வரக்கூடாது, உனக்கு வயசு என்ன ஆச்சுன்ட்டு தெரியுமில்ல, உனக்கெல்லாம் டிமானிக் கல்டிவேஷன் பண்ணுற வயசாடா, உனக்கு இங்கேருந்து போயிரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு நேற்று தான் 50 வயசு ஆச்சு, இன்னையோட 50 வயசு ஒரு நாள் தானே, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நீங்கள் வந்து போகலன்னா உன்னை வந்து போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செக்டை பற்றி ஏதோ பேசிட்டான் போல. அந்த எல்டர் வந்து டென்ஷனில் வந்து அவனை போட்டு தள்ளிடுவான். அதே சமயத்தில் அதே லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன பொண்ணு நின்றுருப்பாங்க. அவங்க 2 பேருமே வந்து நின்றுட்டுருக்கிற ஒரு மோட்டிவ் என்னென்னா வந்து இவங்களோட கிராண்ட் ஃபாதர் யாரோ வந்து போட்டு தள்ளிட்டாங்க, அதுக்காக அவெஞ்ச் பண்ணணும். அவெஞ்ச் பண்ணுறதுக்குன்னா வந்து ஸ்ட்ரென்த்து வந்து தேவைப்படும். அந்த ஸ்ட்ரென்த்து வந்து கல்டிவேஷனில் தான் வந்து கிடைக்கும். அந்த கல்டிவேஷனுமே வந்து நார்மலாக பண்ண முடியாது. கல்டிவேஷன் பண்ணனாலுமே சில ட்ரெஷர்ஸு, அந்த பில்ஸு, அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி இதெல்லாமே வந்து தேவைப்படும். அகாடமியில் தான் அவங்க சேர்ந்து வந்து அந்த விஷயம் இதெல்லாம் வந்து கேதர் பண்ணி கல்டிவேஷன் பண்ணி கொஞ்சம் பவர் அட்டைன் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து இவங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோமே வந்து அந்த இடத்துக்கு வரும்போது எல்டர் எல்லாமே வந்து ஹீரோ மேலே வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து போயிட்டு இருக்கும்போது கடைசியில் இந்த சின்ன பசங்களோட டேர்ன் வரும்போது அந்த எல்டர் இருந்துட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து கல்டிவேஷன் லெவல் கொஞ்சம் கூட கிடையாது, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணா இருந்துட்டு அதை பாருங்கள் எல்டர், நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டு தான், எங்கள் 2 கட்டியுமே வந்து கல்டிவேஷன் வந்து எதுவுமே கிடையாது, ஆனால் என்னோடய சிஸ்டரோட ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலான கல்டிவேட்டர்ஸோட கொஞ்சம் நல்லான ஒரு ஃபிசிக்ஸு, நீங்கள் அவளை உண்மையாகவே எடுத்து டிசிப்ளாக வந்து ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களோட செக்ட்டுக்கு வந்து அவள் பெரும் வந்து நல்லா சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி சின்ன பசங்களாக இருக்கிறங்காட்டி உங்களை ஒரு தடவை மன்னிச்சு விட்றேன், இப்போ தான் ஒரு கிழவனை உங்கள் கண்ணு முன்னாடி பசுமாக்குனேன், அது வந்து நடக்கக்கூடாதுன்னு இருந்தீங்கன்னா இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணா வந்து கடைசியில் காலையிலே விழுந்து இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த மாதிரி நான் வந்து உன்னை போட்டு தள்ளி தாகன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ நடுவில் பூந்து வந்து காப்பாற்றுவார். இந்த மாதிரி கவலைப்பட வேண்டாம், நான் வந்து உங்களை எங்களோட அடியாட்களாக வந்து நான் உங்களை ஏற்றுக்கிறேன், அதாவது ஸ்வாட் டிஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அகாடமியில் இவங்க டிஸ்பிளாக இல்லைனாலும் கூட ஹீரோட ஃபேமிலியில் வந்து ஒரு டிசபிள் மாதிரி அகாடமியில் இருக்கிற அதே சலுகை வந்து இதுலேயுமே வந்து கிடைக்கும். ஆனால் ஹீரோக்கு கீழே தான் வந்து அவங்க வேலை பார்த்தாகணும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சின்ன ஹாப்பி தான். ஏன்னா அவங்க வந்திருக்கிறதே வந்து ரிவெஞ்சுக்கான ஒரு மோட்டிவ் தான். அதுக்கு முக்கியமாக தேவைப்படுது கல்டிவேஷன். அது எப்படி கிடச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இருப்பாங்க. ஹீரோ வந்து எதுக்கு வந்துருப்பாருன்னா அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற ஃபார்ச்சூன் பாயிண்ட் வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து அந்த செக்டர்லேயே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எல்டர் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பதவி பதிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து வருவான். வந்துட்டு இருக்கும்போது நீ தான் வந்து குவா, நான் வந்து உன்னை பார்ப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கிரீட்டிங் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து உண்மையிலேயே வந்து ஜாஸ்தியாகுது, சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, ஆனால் நான் வந்து உன்னை பார்க்குற கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேரெக்டாக அந்த 2 சைல்டுமே பார்த்துட்டு அதில் இருக்கிற ஒரு சைல்டுக்கு வந்து டீமன் ஃபிசிக்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து உன்னை டிஸ்பிளாக வந்து ஏற்றுக்கிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் ஹீரோ வந்து டிஸ்பிளே ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஹீரோ வந்து அவங்களோட
ஃபேமிலியின் சார்பாக ஃபேமிலியோட டிஸ்பிளே வந்து ஹீரோ ஏற்றுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கும்போது இல்லை பரவாயில்ல நீங்கள் போய் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் யார்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண என்ன நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து உங்களோட கைண்ட்னஸ் வந்து மறக்க மாட்டேன் எங்கள் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த எல்டர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். ஹீரோ வந்துட்டு தயவு செஞ்சு நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பக்கம் ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கேன். இப்போ அதே சமயத்தில் ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே அந்த எல்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து விசிட் பண்ண போகும்போது அதில் வந்து ஹீரோவுக்கு நெருக்கம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி எனிமி டைப்பான அந்த எல்டர் இருப்பான்ல, அவனுமே வந்து அங்கே தான் இருப்பான் ஃபஸ்ட் எல்டர். அவன் இருக்கும்போது எல்டர் நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நீ நினச்சி பார்த்தானா நினச்சி பார்க்கலையே நான் என்ன விஷயம் வந்திருக்கு அதை மட்டும் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஒரு விஷயம் காட்டுறேன். இந்த பெட்டல் பாருங்கள், இந்த பெட்டல் பார்த்தா உங்களுக்கு வந்து யாராவது ஞாபகப்படுறாங்களா? இவங்க இந்த பெட்டலை வச்சுட்டு வந்து என்கிட்ட போய் ஒரு அந்த பீச் ட்ரீக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்து பார்த்து என்னோடய ஹெல்ப்பை வந்து அவங்க கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ வந்து பீச் வில்லேஜுக்கு போயிட்டு வந்து உயிரோட வருவீன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் இருக்கிற எல்லோரும் வந்து மிஸ்டீரியஸான ஒரு பவர் லெவலில் கொண்டவங்க. அதனால தான் வந்து எந்த ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் போய் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்து போனதே கிடையாது இது வரைக்கும். இவ்வளோ கூ ஃபேமிலியாக இம்பீரியல் ஃபேமிலியாக ஈக்குவலாக எந்த ஃபேமிலியை போய் அந்த வில்லேஜ் வந்து டிஸ்டர்ப் பண்ணது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான என்டிட்டி வந்து அங்கே இருக்குது. ஆனால் நீ போயிட்டு வந்து அசால்ட்டாக வந்திருக்க. சரிவா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக எங்கே போகிறாங்கன்னா ஒருத்தர் எந்திரிச்சான்ல தூக்கத்துலேருந்து அவனோட ஃபியான்ஸை போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு அவங்களோட கிளானுக்கு தான் வந்து போகிறான். அவன் வந்து இருக்கிற எல்லா அந்த எம்பரர்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தோட டீமன் கிளானையுமே செதறி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து யூனிஃபை பண்ணி ஒரு பெரிய எம்பையராக வந்து பில்டு பண்ணியிருப்பா. அதுக்கு வந்து இவன் எம்ப்ரஸ் ஆகிருப்பா. இது வந்து 6000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்த கதை. இப்போ வந்து டேரெக்டாக வந்துட்டு இருக்கும்போது அந்த பெட்டலில் காமிக்கும்போது அங்கே ஒரு ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோன்லேருந்து வந்து ஒரு உருவம் வந்து வெளிப்படுது. அது வந்து இந்த பார்த்தோன்னே வந்துட்டு நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை, இவ்வளோ நாட்கள் கழித்து இந்த மாதிரி அந்த பீச் டீமன் வந்து இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த பீச் வந்து ஒரு டீமன் தான், ஒரு குட் டீமன் மாதிரி. அதுக்கப்புறம் இவனுமே வந்து ஒரு டீமன் தான். ஆனால் ஹீரோவுக்கு என்ன ஒரு தோணுதுன்னா இந்த கிழவனை பார்த்தா வந்து எனக்கு ஏதோ வந்து ஞாபகம் வந்துருச்சு. என்னோடய ஷீல்டு மெமரிஸில் வந்து நான் வந்து இதில் உட்காந்து வந்து தியானம் செஞ்சிட்ருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜினேஷன்ஸ் வந்து வந்தது. அது வந்து ஒரிஜினலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொன்ன மாதிரி ஹீரோவை பார்த்து வந்து ஃபஸ்ட்டு பயப்படுவான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டீமன் லார்டு வந்து உயிரோடு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் டீமன் லார்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறான். அதை வந்து எம்ப்ரஸுக்கு வந்து லைட்டாக ஷாக்காக இருக்குது. அந்த எல்டருக்குமே வந்து இருந்துட்டு இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு டே கிளவா உன்னால் முடிஞ்சது பண்ணிட்டடா, இந்த எல்டர் எப்படா நல்ல சான்ஸ் கிடைக்கி என்னை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தான், இப்போ நீ ஏன் போய் சொல்லிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அவர் வந்து பார்க்குறக்கு வந்து ஜஸ்ட் அவர் சிமிலராக இருந்தாங்க, அதனால தான் வந்து மிஸ்டேக்கன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோமே வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டோனுக்கும் எனக்கும் வந்து ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சொல்ல முடியாது வந்து ஒரு ஃபேட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்கப்புறம் இப்போ அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக வந்து எனக்கு உன்னோட டிமானிக் நேச்சர்லேருந்து வந்து எனக்கு விடுவிக்கிறதுக்கு தான் அவன் தான் இந்த பரிசு வந்து கொடுத்துருப்பான்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி மெத்தட் தான் வந்து நான் பாஸ்ட் டைம்லேருந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் இருக்கிற நிலைமைக்கு வந்து என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீ வந்து என்னை மன்னிச்சிரு. என்னால் மட்டும் இல்லை, அந்த டீமன் ட்ரீ இருக்குது தெரியுமா, அது நினச்சிருந்தாலுமே வந்து ஏதாவது பண்ணியிருக்க முடியும். ஆனால் எங்கள் ரெண்டுத்தோட மெமரிஸ் மேஜரான மெமரிஸ் வந்து நாங்கள் 2 பேருமே வந்து இழந்துட்டோம். ஸோ நீ வந்து தப்பாக நினச்சிக்காத அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவுமே அப்புறம் அந்த எம்ப்ரஸ் எல்லாத்தையுமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகள்லாம் உள்ளே விடுவார். இந்த மாதிரி டீமன் எம்பரரெலாம் எல்லாம் இறந்ததுக்கப்புறம் டீமன் கிளானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தனிச்சு போய் நின்றுட்டு இருந்தது, அது கிட்டத்தட்ட அழியிற நிலைமைக்கு போச்சு. நீங்கள் உங்களோட நல்லெண்ணம் படி தான் வந்து கடைசியில் எல்லாத்தையுமே வந்து யூனிட்டி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட தியாகத்தை வந்து கொடுத்தீங்க. இவ்வளோ ஏன் உங்களோட ஹஸ்பண்டே வந்து நீங்கள் போட்டு தள்ளிங்க, இது எல்லாமே வந்து உங்கள் தியாகத்தை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உண்மையிலேயே நீங்கள் தான் எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் வந்து ஹீரோ சொன்ன இந்த விஷயத்து எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ஸ்பைராக. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு மிஷின் வந்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி டீமன் எம்பரோட சன் வந்துட்டான், அவன் வந்து போட்டு தள்ளுறது தான் உங்களோட அடுத்த டார்கெட்னு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இருந்துட்டு இப்போ எடுத்தோடனே வந்து டிம்மனிக் எம்பரர் வந்து நான் அடிச்செல்லாம் தூக்க முடியாது. அவன் வந்து நார்மலான ஆளும் கிடையாது, அவனுக்கு நிறையா டெக்னிக்ஸ் வந்து தெரியும். ஸோ அவனுக்கு ஈக்குவலாக வந்து கிராஜுவேட் அந்த என்ன சொல்ல ஒரு மாதிரி பகை உணர்வு கொண்டவ யார் இவ தான். ஏன்னா இவ தான் வந்து அவனுக்கு மட்டும் கிடையாது, டிமான் எம்பரர் எல்லாத்துக்குமே வந்து இவன் கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனமான ஒரு விரோதி மாதிரி தான். ஸோ ஹீரோ வந்து இருந்துட்டு இப்போ இவ லைட்டாக வந்து மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணுறான். இந்த மாதிரி நீங்கள் டீமன் எம்பரர் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டிங்க, ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா எல்லாமே அழிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு
சில பேர் வந்து நீங்கள் அழிச்சிங்க சூழ்ச்சி பண்ணின்னு வச்சுக்கலாம், சில பேர் வந்து அவங்கள அழிச்சிட்டாங்க. ஆனால் அவங்கள அழிச்சவங்க வந்து திரும்ப ரீஇன்கார்னேஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் வந்து தரவை இன்னொரு தடவை செக் பண்ணுங்கள். ஏன்னா பகையும் சரி தீயும் சரி நீங்கள் மிச்சம் வச்சிங்கன்னா அது நம்மளை வந்து சோழி முடிச்சு விட்ரும். அதனால் தயவு செஞ்சு இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வார்னிங் போட, அவளுமே வந்துட்டு சரி நான் வந்து பேக்ரவுண்ட் செக் வந்து மாடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோமே சொல்லிட்டு இருக்கு. இப்போ அதே சமயத்தில் ஒருத்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோவோட தங்கச்சி வந்து வர்ணிச்சிட்ருப்பான், நான் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து உனக்கு எவ்வளோ தூரம் வந்து உனக்கு பின்னாடி வந்து ஒன் சைட் லவ்வாக சுற்றிட்டு இருப்பேன், நாய் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், நீ வந்து எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்க கிடையாது. ஆனால் பரவாயில்ல, இந்த தடவை வந்து கண்டிப்பாக வந்து நான் உன்னை என் காதல் வலையிலேருந்து வச்சு உன்னை வந்து அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி உன்னோட ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோடய மெத்தடை மாற்றிக்கன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்யூச்சர் ஈவெண்ட் பார்த்துட்டு இருக்கா. அவள் வந்து ஒரு சங்கிலியில் வந்து கட்டப்பட்டு அவளோட ரத்தம் எல்லாமே வந்து ஒருத்தன் உறிஞ்சிக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இவன் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஹீரோ வந்து அவகிட்ட வந்து பிடுங்கின போனை வந்து திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் இவன் என்ன இப்போது இப்படி சித்திரவதை பண்ணிகிட்ருக்கான். அப்போ இதெல்லாமே வந்து இவன் போட்ட ஆக்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரெசன்ட்லேருந்து ஃப்யூச்சரை பார்க்குறது வந்து ஃப்யூச்சர்லேருந்து ஹீரோ வந்து விட்னஸ் பண்ணிடுவார். ஓ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த மாதிரி மூஞ்சுரையிலாம் வந்து இந்த மாதிரி ஒட்டு கேட்கும் ஒட்டு பார்த்துட்ருக்குன்னு சொல்லிட்டு இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணால் அவனோட கண் அதாவது நெத்தி கண்ணுலேருந்து தான் வந்து பார்த்துட்டு அதுலேருந்து லைட்டாக வந்து பிளட் வலிய ஆரம்பிச்சிடும். வந்தோடனே வந்துட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவன் வந்து ஃப்யூச்சர்லேருந்து நான் பார்க்குறத வந்து அவன் சென்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. இந்த கு வந்து உண்மையிலேயே வந்து ட்ரிக்கியான ஒரு பர்சனாக இருக்கான். இவனை வந்து எப்படியாவது வந்து என் கைக்குள்ளே வந்து போட்டு அடக்கி ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயம்னா வந்து அந்த தங்கச்சி வந்து இவங்ககிட்ட வந்து காப்பாற்றி தொலைணும். இவங்ககிட்ட போய் டேரெக்டாக போனால் நமக்கு சங்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அதே சமயத்தில் சீன் வந்து மறுபடியும் கேட்டார். அதே அகாடமிக்கு முன்னாடி தான் வந்து ஹீரோ நின்றுட்டு இருக்கும்போது எல்லோரும் என்ன இப்போ கேட்குறாங்கன்னா வந்து அங்கே இருக்கிற எல்லோரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபியான்ஸை வந்து இன்றைக்கி வர போகிறாங்க, அதனால் அவங்கள பார்க்குறக்கா நின்றுட்டுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கம்மன் நின்றுட்டுருக்க. அதே சமயத்தில் வந்து அங்கே ஒருத்தர் வருவான். இவனுக்கும் ஹீரோவுக்கு வந்து ஒரு சின்ன பகை இருக்கும். அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தான் நீ வந்து ஹீரோவோட லெவலுக்கு வந்து ஈக்குவலாக இல்லை, இப்போ வந்து நீ வந்து கொஞ்சம் மேட்சப் பண்ணுறமான லெவலில் தான் இருக்கிற, நீ என்ன பண்ணுற, நீ வந்து ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா நீ சண்டை போடு, நான் பார்த்துக்கலாம், எந்த எல்லோருமே வந்து உன்னை வந்து குறுக்கிட விடாத மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த அகாடமியில் வந்து 1vs1 வந்து எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலான ஒரு விதிமுறை மாதிரி தான். இப்போ இருக்க உன்னோட லெவலுக்கு வந்து கண்டிப்பாக உன்னால் கூவி சண்டை கட்ட முடியும்னா நீ தாராளமாக சண்டை கட்டு, ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எல்ட்ரு, நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்த எல்ட்ரு வந்து கொஞ்சம் ஊக்குதல் படுத்திக்கிட்டு இருப்பான். அதே சமயத்தில் ஹீரோ வந்து அந்த எல்ட்ருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவனை வந்து கண்ணோட்டம் வந்து விட்டுறாரு. இவன் மேலே வந்து இருக்குது அந்த ஃபார்ச்சூன் பாயிண்ட் வந்து வேல்யூ வந்து இருக்கிறது வந்து ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணிடுவார். ஹீரோ வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னடா இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது, இத்தனை ஃபார்ச்சூன் பாயிண்ட் வந்து ஒரே நாளில் வந்து மீட் பண்ண சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலாக நானுக்கும் வந்து கொஞ்சம் பகையாளி தான், ஆனால் நான் வந்து என்னை அவ்வளோ சீக்கிரம் கண்டுக்க மாட்டான்னு பார்த்தா அவன் ஏன் வந்து என்னையோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து ஒரு கடத்தில் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அதே சமயத்தில் ஹீரோவுமே வந்து பண்ணிகிட்டு இருக்க. இப்போ அதோடய வந்து இந்த பாடு முடியுது. அப்புறம் இந்த மான்வா வந்து இன்னும் ஒரு 3-4 டேஸில் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ ஒரு மான்வா வந்து ஆரம்பிக்க போகிறேன். ஆக்சுவலாக விருதில் வந்து நேனோ மிஷினு இந்த ஸ்வாட் மாஸ்டர் ஆங்கஸ்டன் அது வந்து நிறைய சேனலில் போட்டிருக்காங்க போல. ஸோ போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் வச்ச போஸ்ட்லேயுமே வந்து நிறையா இது வந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோக்கிலேயே வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அப்போது கரெக்டு தானே, நிறைய சேனலில் போடுறத வந்து நம்ம போனால் வந்து எந்த விதமான ஒரு யூனிக்னஸுமே இருக்காது. நான் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் அந்த ரீப்பர் ஆஃப் ட்ரிஃப்டிங் மூன்னு சொல்லப்போம், அதுதான் வந்து ஹையஸ்டான ரேட்டிங் வாங்கியிருக்குது. இது ஒரு 4 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். அது வந்து 3 சீசன் தான் வந்து இது வரைக்குமே வந்து விட்டுருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக நான் 2 சீசன் வந்து கவர் பண்ணியிருப்பேன். இதுதான் வந்து ஃபைனல் சீசன். அது வந்து ஜஸ்ட் ஒரு 4 டேஸில் முடிச்சிடும். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக புது மான்வா வந்து நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். அது என்ன மாதிரி மான்வான்னு சொல்லி நீங்கள் வந்து இதில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரே ஐடியிலேருந்து வந்து திரும்ப கமெண்ட்ஸ் வந்தால் அது வந்து ஏற்றுக்கப்படாது. நான் வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஃப்ரம் த ரம்பிள், அது வந்து உண்மையிலே வந்து அற்புதமான கதை. அது வந்து கல்டிவேஷன் பேஸ் மாதிரி கிடையாது, ஆனால் அது ஒரு லெவலப் சிஸ்டம் பேஸ்டான ஒரு கதை. ஆனால் உண்மையிலே வந்து கதை சூப்பர். அது வந்து டோட்டலான சீசனுமே அது முடிஞ்சிருச்சு. அது வந்து ஃபுல் சாப்டருமே வந்து க்ளோஸ் ஆன ஒரு மான்வா, கம்ப்ளீட்டட் மான்வா. அது போட்டால் ஒரு மாதத்துக்கு வந்து வரும், 1 மாதம் 1.5 மாதம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 350 சாப்டர்ஸ் இருக்குது, டோட்டலாகவே வந்து கம்ப்ளீட் ஆனது. அதை போடுறேன். அப்படி இல்லைன்னா அந்த லெஜெண்டரி ஆஃப் த நார்த்தன் பிளேட் அது போடுறேன். 2ல் ஏதாவது வந்து இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பண்ணுறது மூலமாக வந்து நான் போட ஆரம்பிக்கிறேன்.
ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ். ஆனால் எதுவாக இருந்தாலுமே வந்து ரீப்பர் ஆஃப் ட்ரிஃப்டிங் மூணு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த மானுவா போட போகிறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு அந்த மானுவா, அந்த ரீப்பர் ஆஃப் ட்ரிஃப்டிங் மூணு மானுவா வந்து முடியிருக்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து போஸ்ட் போட்டுருவேன். இந்த மாதிரி லெஜெண்டரி ஆஃப் நார்த்தன் பிளேடா இல்லை ரைஸ் ஃப்ரம் த ரம்பிளா, அந்த மாதிரி நான் போட ஒரு 4 சாய்ஸ் வந்து புது மானுவா வந்து எடுத்து வைக்கிறது வரைக்கும் எந்த சேனலையும் வந்து போடாத ஒரு மானுவா வந்து நான் வைக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் போகிறது எல்லாமே வந்து இப்போ நியூ மானுவா தான். இதெல்லாம் ஒரு ரொம்ப ஓல்டு சாப்டர்ஸ். அதாவது இது மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்து வந்து பேசுறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இழுத்துக்கிட்டே போகிறங்காட்டி. அதனால தான் நான் இந்த மாதிரி லாங் மானுவா செலக்ட் பண்ணிட்டு இருந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் நியூ மானுவா பார்க்கலாம். ஏன்னா கல்டிவேஷனே வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து நான் 2 மானுவா வந்து பேசிட்டேன். அதனால் அடுத்த மானுவா வந்து கண்டிப்பாக ஒரு வேறு மாதிரி ஒரு நியூ மானுவா தான் இருக்கும். ரீப்பர் ஆஃப் ட்ரிஃப்டிங் 3 அடுத்தது ஒன்று லெவல் அப் சிஸ்டம் இருக்குது, இன்னும் ரீஇன்கார்னேஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டில் தான் வந்து கண்டிப்பாக இந்த மானுவாக்கு அடுத்த மானுவா வந்து பண்ண போகிறேன். அந்த சாய்ஸ் வந்து உங்கள்கிட்டயே கொடுக்குறேன், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கிஷ், பை கிஷ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.